definite integrationல properties of definite integrals கண்டினியூ பண்ணிக்கலாம். போன கிளாஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் 3 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி 4ல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டி 4. ப்ராப்பர்ட்டி 4 என்ன பார்த்தீங்கன்னா integral a to b f of x dx is equal to integral a to b f of இங்க தான் பார்க்கணும். இந்த லோயர் லிமிட் அப்பர் லிமிட் இருக்கு இல்லையா, இது லோயர் லிமிட் அப்பர் லிமிட் ஆட் பண்ணி -x னு போடுங்க. அதாவது எப்படின்னா a to b இன்டகிரேட் பண்றோம் இல்லையா, a to b இன்டகிரேட் பண்ணும்போது x ல பாசிட்டிவா போறது, ரிவர்ஸ்ல வரும்போது a plus b ல இருந்து x கழிச்சு வர மாதிரி. இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும், அதனால அந்த மாதிரி அஸ்யூம் பண்ணிக்காம இது மேத்தமெட்டிக்கலாவே இது எப்படி வருதுன்னு ப்ரூஃப் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் பாத்தீங்கன்னா, integral a to b f of x dx இருந்துச்சுன்னா இந்த லோயர் லிமிட் அப்பர் லிமிட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்க இருக்கிற x வந்து -x னு போடணும் அப்படின்னு எழுதிக்கலாம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சோ இது ப்ரூஃப் பார்க்கலாம் பாருங்க. இப்போ ப்ரூஃப் ஓகேங்களா. இப்போ RHSல இருந்து LHS வரலாம். அப்படி பண்ணும்போது என்ன பண்றேன்னா a plus b minus x வந்து நான் t ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வேரியபிளை வேற வேரியபிளா எழுதும் போது என்ன பண்ணணும்னா dx மாத்தணும், இன்டர்வல்ஸையும் மாத்தணும். அப்ப என்ன பண்ணலாம், dx வேணா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணா -dx is equal to dt ன்னு வருது இல்லையா, அப்போ dx பிளேஸ்ல என்ன போடணும், -dt அப்படின்னு போடணும். அடுத்து வந்து x க்கு a வரும்போது ஏன்னா நியூ வேரியபிள் t க்கு கொண்டு வந்துட்டோம். அப்போ x வந்து a ன்னு இருக்கும்போது நியூ வேரியபிள் t என்ன வரும்னு சொல்லுங்க, t equal to a plus b minus x தானே, a plus b minus x தானே. அப்போ x க்கு a போடணும், -a போட்டா என்ன வருது, b ன்னு வந்துருது. ஓகேவா, a கேன்சல் ஆயிட்டு அடுத்து அப்பர் லிமிட் b ன்னு தானே வருது. அப்போ அப்பர் லிமிட் b ன்னு போடும்போது x க்கு b போடா t க்கு என்ன போடணும் பாத்தீங்கன்னா, t க்கு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா a plus b minus x தானே போடணும். t என்றது -a plus b minus x தானே, x க்கு வந்து b போடுங்க. அப்போ b கேன்சல் ஆயிட்டு a ன்னு வருது. அப்போ x வந்து a to b வந்து x க்கு வந்து a to b வந்து நீங்க இன்டகிரேட் பண்றீங்கன்னா a plus b minus x க்கு பண்ணும்போது அந்த t ஆ மாத்தும் இல்லையா, அப்படி பண்ணும்போது b to a ன்னு வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரிப்பா, இப்போ இந்த RHS க்கு நான் இந்த சப்ஸ்டிட்யூஷன் பண்றேன். இங்க x க்கு தானே a to b ன்னு இருக்கு. சரி, x க்கு தான் a to b ன்னு இருக்கு. நம்ம நியூ வேரியபிள் t ன்னு கொண்டு வரோம். t கொண்டு வரும்போது x வந்து a to b சேஞ்ச் ஆனா t வந்து b to a சேஞ்ச் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப இன்டகிரல் a plus b minus x க்கு t போட்டுக்கணும், f of t ன்னு போட்டுக்கிட்டு இந்த dx க்கு என்ன பண்ணணும், -dt போடணும். அப்போ மைனஸ் இங்க போட்டு ஒரு dt ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா. லிமிட் வந்து என்ன பண்ணணும் சொல்லுங்க, t வேரியபிள் t ல தான கொண்டு வந்திருக்கோம், b to a ன்னு போயிடும். அப்போ b to a ன்னு போயிருங்க. இது வந்து RHS கரெக்ட்டா, ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ வந்து பாருங்க லிமிட் ப்ராப்பர்ட்டி 2 தெரியும் இல்லையா, அப்புறம் லிமிட் இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஒரு மைனஸ் வரும் இல்லையா, மைனஸ் ஆ மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்போ இன்டகிரல் a to b f of t dt இப்படின்னு தெரியும். அடுத்து ப்ராப்பர்ட்டி 1ல என்ன சொல்லுங்க, சேஞ்சிங் தி டம்மி வேரியபிள். இங்க t இருக்குன்னா வேரியபிள் வேற வேரியபிளா மாத்திக்கலாம், நம்ம x ன்னு மாத்திக்கலாம். அப்போ இன்டகிரல் x ன்னு மாத்திட்டோம்னா அப்போ f of x dx a to b ன்னு வந்துருச்சு. அப்படின்னா பாருங்க இதுதானே இப்போ RHS ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு இல்லையா. அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், இன்டகிரல் a to b f of x dx இருந்துச்சுன்னா இந்த வேரியபிள் வந்து x, லிமிட் a to b இருக்கு. இதை எப்படி எழுதலாம்னா அந்த வேரியபிள் பிளேஸ்ல லோயர் லிமிட் அப்பர் லிமிட் ஆட் பண்ணி மைனஸ் ஆஃப் இந்த வேரியபிள் என்ன இருக்கோ இங்க அது -x நீங்க போட்டுக்கிட்டு dx போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்டகிரேஷன் பண்ணும்போது ஒரு சில இன்டகிரேஷனை தான் சால்வ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அந்த இன்டகிரல்ஸ் நமக்கு தெரிஞ்ச மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இன்டகிரேட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்றோம். இது ப்ராப்பர்ட்டி 4 ன்னு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ண போறது ப்ராப்பர்ட்டி 5. இந்த ப்ராப்பர்ட்டி 5 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 5 கொடுத்துறேன், அப்புறமா நான் அது இன்டகிரேட் பண்ணி அது ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா. இன்டகிரல் 0 to 2a f of x dx அப்படின்னு எடுத்துக்கணும். இன்டகிரல் 0 to 2a f of x dx இது இன்டகிரேட் பண்றது பாருங்க, 0 to a f of x dx plus 0 to a f of 2a minus x வரும், 2a minus x dx. அதாவது இன்டகிரல் 0 to 2a f of x dx இருக்கு இல்லையா, இது எப்படி எழுதிக்கலாம்னா இன்டகிரல் 0 to a f of x dx plus இன்டகிரல் 0 to a f of 2a minus x dx இப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதுலயே ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு, என்ன பாத்தீங்கன்னா இப்போ இதுல ஸ்பெஷல் கேஸ் அண்ட்னு போட்டு அண்ட் என்ன பண்ண போறோம்னா இன்டகிரல் 0 to 2a f of x dx இருக்கு இல்லையா, f of x dx இது எப்படி எழுத போறோம்னா நல்லா கவனிக்கணும்.
இது வந்து ஜீரோன்னு எழுதுறோம். இன்டகிரல் 0 to a f of x dx எப்படி எழுத போறோம்னா ஜீரோ. எப்போ பாத்தீங்கன்னா இஃப் f of 2a minus x is equal to minus f of x ஆ இருந்தா, அதாவது f of 2a minus x வந்து minus f of x ஆ இருந்தா அது ஜீரோன்னு எழுத போறோம். இதே வந்து என்ன பண்ண போறோம், twice the integral 0 to a f of x dx if இது எப்படி எழுதுனா twice the 0 to a f of x dx எப்படி எழுத போறோம்னா if f of 2a minus x is equal to f of 2a minus x is equal to f of x ஆ இருந்தா, இங்க வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். எங்க என்ன 2a minus x அப்படின்னு பாத்தீங்கன்னா a வந்து சும்மா ஒரு 5 பைன்னு வச்சுக்கீங்க. அப்போ 2 pi minus x அப்படின்றது தான் 2a minus x. உங்களுக்கு sin 2 pi minus x என்ன வரும் சொல்லுப்பா, sin 2 pi minus x என்ன வரும் சொல்லுங்க. sin 2 pi minus x வந்து minus sin x தானே. அப்போ பாருங்க sin, இது என்னது sin, அப்ப f of 2a minus x வந்து minus f of x வந்து இந்த மாதிரி வரும். கரெக்ட்டுங்களா? சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் இது. அதாவது a வந்து பைன்னு எடுத்துட்டோம்னா 2 pi minus x எடுக்கும்போது sin 2 pi minus x minus sin x ன்னு எழுதணும். ஏன்னா sin 2 pi minus theta வந்து minus sin theta தெரியும். அப்படின்னா f of 2a minus x வந்து minus f of x இந்த மாதிரி ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம கிராஃப் வரைஞ்சோம்னா பாருங்க, கிராஃப் வரைஞ்ச 0 to 2 pi தானே அப்படின்னு வரைஞ்சிருந்தா சும்மா 0 to 2a தானே வரணும். இன்டகிரேஷன் 0 to 2a னா a வந்து பை தானே எடுத்துப்போம், 0 to 2 pi தானே வரும். அப்ப இந்த ஏரியா ஆஃப் தி கிராஃப் என்ன வரும் சொல்லுங்க. ஏரியா ஆஃப் தி கிராஃப் என்ன வரும், 0 தானே வரும். அதனால தான் இங்க 0 போட்டுருக்கோம். அப்ப f of 2a minus x வந்து ஈக்குவல் டு minus f of x னா 0 to 2a இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வருது, அந்த ஏரியா 0 வருது. அதுதான் 0ன்னு வந்திருக்கு. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் இது புரிஞ்சிருக்கு. இதை வந்து நான் ப்ரூவ் பண்றேன், சும்மா இது சம் எக்ஸாம்பிள் எடுத்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு cos 2 pi minus x என்ன வரும், cos 2 pi minus x என்ன சொல்லுங்க, cos x தானே. அப்ப இந்த கேஸ் என்ன வருது, f of 2a minus x is equal to f of x னு வந்துருச்சு. f of 2a minus x வந்து என்ன வந்திருக்கு, f of x வந்திருக்கு. சோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா நம்ம வந்து நல்லா பாருங்க 2 into 0 to a f of x dx எப்படின்னு நம்ம எழுதிக்கணும். இது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரிப்பா, இப்ப கவனிங்க, இது ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்க. நான் இப்ப மேத்தமெட்டிக்கலா நம்ம ப்ரூஃப் பார்க்கலாம் பாருங்க. இப்ப மேத்தமெட்டிக்கலா ப்ரூஃப் பாத்தீங்கன்னா இன்டகிரல் 0 to 2a f of x dx இருக்கு இல்லையா, இதை இப்படி எழுதலாமா பாருங்க. இப்படி எழுதலாமா, கரெக்டா தப்பா பாருங்க. 0 to a f of x dx ஓகேவா, பிளஸ் இன்டகிரல் a to 2a f of x dx அப்படி எழுதலாமா. இது எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம், ஸ்பிளிட்டிங் தி லிமிட்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கோம். 0 to 2a வரும்போது 0 to a plus a to 2a அப்படின்னு ஸ்பிளிட்டிங் தி லிமிட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன ப்ரொசீட் பண்ண போறோம் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா புட் x is equal to 2a minus t இந்த செகண்ட் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற செகண்ட் இன்டகிரலுக்கு மட்டும் இது சப்ஸ்டிட் பண்ண போறோம். இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்றேன், ஏன்னா இந்த மாதிரி கொண்டு வரனால அதுக்காக இப்படி கொண்டு வரேன். ஸோ x equal to 2a minus t வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற செகண்ட் இன்டகிரலுக்கு மட்டும் சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்படி பண்ணா x மாத்தனா, x வந்து in terms of t ல கொண்டு வந்தா அப்போ வந்து dx மாத்தணும், லிமிட்ஸ் மாத்தணும். அப்போ dx is equal என்ன வரும் சொல்லுங்க, minus dt ன்னு வருது. கரெக்ட்டுங்களா? dx equal minus dt ன்னு வந்திருக்கு. இப்போ x is equal to a 0, ஃபர்ஸ்ட் வந்து x equal to 0 இதுல x க்கு 0 போட்டா அப்ப 2a minus t equal என்ன வரும் சொல்லுங்க, 2a minus t equal to 0 வந்துரும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா லிமிட் பண்ணும். x க்கு வந்து சாரி இங்க இருக்க செகண்ட் இன்டகிரல் தர பண்ணோம். அப்ப a to 2a தான நம்ம எடுத்துக்கணும். அப்ப x க்கு a ல இருந்து 2a வரும். கரெக்ட்டா? அப்ப x க்கு a ன்னு போட்டா இங்க a ன்னு போட்டா 2a minus t என்ன வருது, a ன்னு வருது. அப்ப t இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 2a minus a t equal to a ன்னு போடணும். ஓகேவா? அடுத்து வந்து x is equal to 2a போடுறோம். இங்க என்னது x equal to 2a போடுறோம். x equal to 2a போட்டா அப்போ 2a minus t தானே x, 2a minus t equal to x னா x 2a போடுங்க. அப்ப 2a கேன்சல் ஆயிடுச்சு, t equal to 0 வருது. அப்படின்னா இந்த செகண்ட் இன்டகிரலுக்கு இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணும்போது x பிளேஸ்ல 2a minus t போட்டோம்னா dx க்கு வந்து minus dt போடணும். லிமிட் a to 2a னா இங்க என்ன வந்துரும், லிமிட் a to 0 ன்னு வந்துரும். அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுப்பா. இப்போ இந்த செகண்ட் இன்டகிரலை மட்டும் நான் எடுத்து பண்றேன் பாருங்க. இன்டகிரல் a to 2a f of x dx தானே இருக்கு, அதுக்கு மட்டும் நம்ம எடுத்தோம்னா என்ன வரும்னா இந்த dx மைனஸ் dt போடுவோம் இல்லையா, அதனால ஒரு மைனஸ் போட்டுட்டு f of x க்கு என்ன பண்ணணும் 2a minus t, 2a minus t ன்னு போட்டுட்டு into dt ன்னு போட்டாச்சு. இப்போ இங்க என்ன பண்றோம் பாருங்க,
லிமிட் வந்து என்ன பண்ணாங்க a to 2a தானே, அப்ப a to 2a னா இங்க a to 0 வரும், அப்ப a to 0 னு போட்டுக்கலாம். இப்போ லிமிட் இன்டர்சேஞ்ச் பண்ணா ஒரு மைனஸ் வந்துருமா, அப்போ லிமிட் இன்டர்சேஞ்ச் பண்ணா மைனஸ் வரதுனால 0 to a f of 2a minus t into dt னு வருது. இப்போ டம்மி வேரியபிளை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இது எப்படி எழுதிக்கலாம், 0 to a f of 2a minus x dx வருது. ஸோ இந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணிடுறோம், இது இந்த வேல்யூ இந்த இன்டெகிரல்ல சப்ஸ்டிட் பண்றோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணா என்ன வந்துரும் பாருங்க, இன்டெகிரல் 0 to 2a f of x dx is equal to இது வந்து அப்படியே எழுதிக்கலாம், இன்டெகிரல் 0 to a f of x dx னு எழுதிக்கிங்க, பிளஸ் இந்த வேல்யூ வந்து இது எழுதிங்க, இன்டெகிரல் 0 to a f of 2a minus x into dx அப்படின்னு நமக்கு வந்துரும். புரியுதுங்களா? அப்ப வந்து இந்த ப்ராப்பர்ட்டி 5 வந்து வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த செகண்ட் கண்டிஷன் இருக்கு, இந்த செகண்ட் கண்டிஷன் நம்ம வந்து இப்போ எழுதணும். எப்படி எழுதுறோம் பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ f of 2a minus x வந்து மைனஸ் f of x அப்படின்னு இருந்தா 0 வரணும், கரெக்டா? அப்போ நல்லா கவனிங்க, இங்கே உங்களுக்கு புரிஞ்சிருந்தா பாருங்க, அதாவது இங்கே புரிஞ்சிடும். இந்த f of 2a minus x இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ மைனஸ் f of x போட்டா அப்ப மைனஸ் இன்டெகிரல் f of x 0 to a dx னு போடுவோம். அப்ப இந்த பிளஸ் f of x dx இந்த மைனஸ் f of x dx கேன்சல் ஆயிட்டு 0 வந்துருது. புரிஞ்சுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் கண்டிஷன் பார்க்கறோம். செகண்ட் கண்டிஷன்ல என்ன சொல்லுங்க, f of 2a minus x வந்து பிளஸ் f of x, அப்படின்னா இங்க பிளஸ் f of x னு போடும். அப்ப பிளஸ் f of x போட்டீங்கன்னா அப்ப என்ன ஆயிரும், ஆல்ரெடி இங்க பிளஸ் f of x இங்க இருக்கு, இது ஒரு பிளஸ் f of x, இது ரெண்டுத்தையும் கூட்டினா 2 times of 0 to a f of x dx அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? அப்போ 0 to a twice the 0 to a f of x dx அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரிப்பா. இப்போ நெக்ஸ்ட் கவனிங்க, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி போயிடலாம்ப்பா. ப்ராப்பர்ட்டி 4 ப்ராப்பர்ட்டி 5 புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம பார்க்க போறது ப்ராப்பர்ட்டி 6 பார்க்க போறோம், சரிங்களா? ப்ராப்பர்ட்டி 6. ப்ராப்பர்ட்டி 6 என்ன பாத்தீங்கன்னா, இன்டெகிரல் 0 to 2a f of x dx. இது எப்படி எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா, இன்டெகிரல் 0 to a f of a minus x plus f of a plus x into dx இப்படி நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? அதாவது இன்டெகிரல் 0 to 2a f of x dx எப்படி எழுதுறோம்னா, இன்டெகிரல் 0 to a f of a minus x plus f of a plus x dx அப்படின்னு எழுதுறோம்ப்பா. இது ப்ரூஃப் சொல்லி தரேன் பாருங்க. ப்ராப்பர்ட்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும்பா, ப்ரூஃப் வந்து சும்மா தான் பாருங்க. இப்போ RHS எடுத்துக்கிறேன் நான். RHS என்ன சொல்லுங்க, 0 to a f of a minus x plus f of a plus x dx அப்படின்னு போட்டுட்டோம். ஓகேங்களா? சரி, இப்போ இது ரெண்டு இன்டெகிரலா பிரேக் பண்ணி எழுதிக்கலாம். அப்ப இன்டெகிரல் 0 to a f of a minus x into dx plus integral 0 to a f of a plus x dx. ஓகே, இப்படின்னு எழுதிக்கலாம். இது புரிஞ்சுதானப்பா உங்களுக்கு? அதாவது இந்த RHS ரெண்டு இன்டெகிரலா பிரிச்சு எழுதிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, நல்லா கவனிங்க, இந்த இன்டெகிரல் 0 to a அப்படின்னு எழுதிட்டோம். ஓகேங்களா? 0 to a எழுதிட்டு இப்போ எப்படி எழுத போறேன்னு நம்ம பாருங்க. அதாவது வந்து நல்லா கவனிக்கணும், இங்க f of இப்படி எழுதலாமா, அதாவது லோயர் லிமிட் அப்பர் லிமிட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்க இருக்கிறத செப்பரேட் பண்ணி எழுதலாம் இல்லையா? இது எந்த ப்ராப்பர்ட்டில சொன்னோம்? ஃபோர்த் ப்ராப்பர்ட்டில சொன்னோம். ஃபோர்த் ப்ராப்பர்ட்டில என்ன சொல்லி இருக்கும் பாருங்க, இங்க ஏதாவது லோயர் லிமிட் அப்பர் லிமிட் ஆட் பண்ணி இங்க இருக்கிற அந்த வேரியபிளை செப்பரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணோம்னா இங்க என்ன வரும் பாருங்க, லோயர் லிமிட் 0 அப்பர் லிமிட் a ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 0 plus a வருது, மைனஸ் இது மைனஸ் a minus x dx இப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இது புரிஞ்சு இல்லையா உங்களுக்கு? சரி, இப்போ அடுத்து வந்து நல்லா பாருங்க, இங்க இருக்கிறது எப்படி எழுதலாம் பாருங்க. இது எப்படி எழுதுறேன்னா, இங்க வந்து செகண்ட் இன்டெகிரல்ல a plus x பிளேஸ்ல x ன்னு சப்ஸ்டிட் பண்ண போறேன். a plus x பிளேஸ்ல x ன்னு சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்ப a plus x பிளேஸ்ல x ன்னு சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க, a plus x is equal to x ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா, அப்ப x க்கு வந்து 0 ன்னு போட்டா அப்ப நியூவா a x க்கு என்ன வரும், a ன்னு வரும். x க்கு a ன்னு போட்டா 2a வரும். புரியுதுங்களா? அப்ப a plus x பிளேஸ்ல x ன்னு போட்டா dx க்கு இல்லனா a plus x equal to t ன்னு போட்டு
அதுக்கப்புறமா மாத்திட்டு திருப்பி எக்ஸ்னு மாத்திக்கலாம். கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கிறதுக்கு எப்படி எழுதலாம்னா பாருங்க, a plus x பிளேஸ்ல என்ன போடுறேன்னா நான் வந்து a plus x பிளேஸ்ல a plus x equal to t ன்னு போட்டுறேன்னு வச்சுங்க. அப்ப dx is equal to dt ன்னு வந்துருது. அடுத்து x க்கு 0 போட்டா t க்கு வந்து a ன்னு வந்துருது. அடுத்து x க்கு வந்து a ன்னு போட்டா t க்கு வந்து 2a ன்னு வருதா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம், t பிளேஸ்ல நம்ம x னே போட்டுக்கலாம் அப்படின்னு பண்ணிக்கலாம். சரியா? அப்ப இன்டகிரல் a to 2a ன்னு போட்டு f of t dt தானே போட போறோம். f of t dt தானே போறோம். t வந்து நம்ம என்ன பண்ணலாம், வேற வேரியபிள்ல மாத்திரலாம், x ன்னு மாத்திக்கலாம். அப்படின்னு x மாத்திக்கிறேன். இந்த சேஞ்சிங் தி டம்மி வேரியபிள் எல்லாம் தெரியல, இந்த மாதிரி எழுதலாம். அப்ப இன்டகிரல் 0 to a f of a plus x dx எப்படி எழுதலாம், இன்டகிரல் a to 2a f of x dx அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, புரிஞ்சுங்களா இது? ஓகேப்பா. இப்போ என்ன பண்ணலாம்னா இது இந்த a கேன்சல் ஆயிருது இல்லையா, இந்த a கேன்சல் ஆயிருச்சுன்னா அப்ப என்ன வரும், இன்டகிரல் 0 to a என்னப்பா வந்திருக்குது, f of x dx. கரெக்டா? பிளஸ் இங்க என்ன வந்திருக்கு சொல்லுங்க, இன்டகிரல் a to 2a f of x dx. இப்போ இது பாருங்க, ஸ்பிளிட்டிங் தி லிமிட் மாதிரி தானே வந்திருக்கு, ஸ்பிளிட்டிங் தி லிமிட்ஸ் தானே இது. 0 to a to 2a வந்திருக்குன்னா அது எப்படி எழுதலாம், இன்டகிரல் 0 to 2a f of x dx. கரெக்டா? அதாவது இங்க இருந்து இது வரைக்கும் 0ல இருந்து 2a வரைக்கும் வந்திருக்கு, ஸ்பிளிட்டிங் லிமிட் மாதிரி. இது தேர்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எழுதிட்டோம். எப்படி எழுதணும், தேர்ட் ப்ராப்பர்ட்டில 0 to 2a f of x dx equal to 0 to a f of x dx plus a to 2a f of x dx ன்னு அப்படி எழுதிருக்கோம். இப்போ ரிவர்ஸ்ல எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னா இது என்ன வந்திருக்கு, LHS. அதாவது நம்ம RHS எடுத்து LHS கிடைச்சிருச்சு. சரி, எனிவே இது தேவையில்லை நமக்கு. இந்த 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 ப்ராப்பர்ட்டி மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், சம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது புரிஞ்சிருச்சுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி போலாம் பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 7. ப்ராப்பர்ட்டி நம்பர் 7. சரிங்களா? ப்ராப்பர்ட்டி 7 பார்க்கலாம் பாருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி 7 என்ன பார்த்தீங்கன்னா வந்து இன்டகிரல் a to b f of x dx is equal to b minus a integral 0 to 1 f of b minus a into x plus a into dx அப்படின்னு நம்ம கொடுக்கணும்ப்பா. இது எல்லாத்துக்கும் ஒரு பிராக்கெட் போட்டுட்டு into dx. நல்லா கவனிங்க, இன்டகிரல் a to b f of x dx எப்படி எழுதலாம், b minus a integral 0 to 1 f of b minus a into x plus a அப்படின்னு போட்டு into dx அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இதுக்கு இப்போ ப்ரூஃப் பார்த்துடலாமா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு? இப்போ ப்ரூஃப், இப்போ நான் RHS எடுத்துக்கிறேன். சரிங்களா? RHS எடுத்துட்டா b minus a integral 0 to 1 f of என்ன வந்துருக்கு சொல்லுங்க, b minus a into x plus a. கரெக்டுங்களா? into dx அப்படின்னு இருக்குப்பா. இப்போ வந்து சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட் போயிடலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா அதாவது b minus a into x plus a is equal to t ன்னு போட்டுருங்க. அதாவது இந்த b minus a into x இருக்கு இல்லைங்களா, plus a இதுக்கு வந்து t ன்னு போட்டுருங்க. அப்படி போட்டீங்கன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, b minus a into dx is equal to என்ன வருது, dt ன்னு வந்துருது. அப்படின்னா dx is equal to என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், dt by b minus a ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ x க்கு 0 போட்டா t என்ன வரும் பாருங்க, x க்கு 0 போட்டா t equal to a ன்னு வருதா, x க்கு 0 போட்டா t equal to என்ன வருது, a ன்னு வந்துருது. ஓகே, சரி. அடுத்து வந்து x க்கு வந்து என்ன போடணும்னு பாத்தீங்கன்னா, அடுத்து வந்து என்ன போடணும்னா x க்கு வந்து a போட்டா t, x க்கு என்ன போட்டோம், 0 ன்னு போட்டோம். x க்கு 0 போட்டா இது என்ன வந்திருக்கு பாருங்க, t க்கு வந்து a ன்னு வந்திருக்கு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்றோம்னா x க்கு வந்து b ன்னு போடணும். x க்கு இங்க தான போடணும், x க்கு வந்து என்ன போடுறோம், b ன்னு போடணும். சரி, x க்கு இது செகண்ட் இன்டர்வல்ல தான சப்ஸ்டிட் பண்றோம். அப்ப 0 to 1 தான போடுறோம். அப்ப x க்கு 0 போடுறோம். அடுத்து வந்து இங்க 1 ன்னு போடுறோம், b ன்னு போட கூடாதுப்பா. சாரி, அத நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம RHS எடுத்து தான நம்ம டெரைவ் பண்ணிருக்கோம். RHS ல இது தான எடுத்து டெரைவ் பண்ணிருக்கோம். அப்போ இந்த b minus a into x plus a வந்து t ன்னு எடுத்துட்டு இருந்தா லிமிட் வந்து 0 to 1 வருது. அப்ப x க்கு தான் 0 to 1 போட போறோம். அப்ப x க்கு 0 போட்டா t க்கு வந்து a ன்னு வந்திருக்கு. இப்போ x க்கு 1 ன்னு போட போறோம். அப்பர் லிமிட் 1 ன்னு போட்டா x க்கு 1 போட்டா என்ன வரும் சொல்லுங்க, b minus a plus a, a கேன்சல் ஆயிரும். அப்ப t equal to என்ன வருது, b ன்னு வருது. அப்ப t equal to b ன்னு வருது. இது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இங்க 0 to 1 x வந்து 0 to 1 போட்டா இங்க t வந்து a to b அப்படின்னு வருதுப்பா. இப்போ இந்த RHS இங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம் பாருங்க. இந்த RHS என்ன பண்ணலாம்னா, இப்போ இது எல்லாமே நமக்கு வந்ததெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. b minus a அப்படின்னு போட்டாச்சு, இன்டகிரல் போட்டாச்சு,
இங்க எக்ஸுக்கு 0 to 1, இங்க டீக்கு வந்து a to b அப்படின்னு போட்டு எஃப் ஆஃப் இது டீன்னு வருதா, டீன்னு போட்டாச்சு. டிஎக்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம், டிடி பை பி மைனஸ் ஏன்னு போட்டாச்சு. இந்த பி மைனஸ் ஏ வந்து கான்ஸ்டன்ட் இருக்கிறேன், அதனால இந்த கான்ஸ்டன்ட் பி மைனஸ் ஏவை வெளியே எடுத்து அடிச்சிடலாம். இப்போ இங்க டம்மி வேரியபிள் சேஞ்ச் பண்ணிருக்கேன். அப்ப என்ன வந்துடும், ஏ டு பி, டீயை வந்து எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு வந்துருது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்து என்னாச்சு, உங்களுக்கு எல்ஹெச்எஸ் கிடைச்சிருச்சு. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி 7 உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகேப்பா, இந்த ப்ராப்பர்ட்டி புரிஞ்சுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராப்பர்ட்டி போயிடலாம் பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இது வந்து ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ இது வரைக்கும் 7 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா இப்போ ப்ராப்பர்ட்டி 8 பார்க்க போறோம் நம்ம. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அண்ட் ஈவன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராப்பர்ட்டி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன்ஸ், ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன்ஸ், ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் எடுத்து நம்ம பண்ண போறோம். ஸோ இப்போ பாருங்க என்ன பண்ண போறோம்னா, இன்டகரல் மைனஸ் ஏ டு ஏ, இன்டகரல் மைனஸ் ஏ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. இன்டகரல் மைனஸ் ஏ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுங்க. சரிங்களா? இதை எப்படி எழுதலாம்னா, இன்டகரல், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து எப்படி எழுத போறோம்னா, கவனிங்க ஒரு நிமிஷம். இதை இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வரும்னு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0ன்னு வரலாம். எப்போ 0 வரும்னா, இது 0 வரணும்னா if f of x is odd function, f of x is odd function, that is, நல்லா கவனிங்க, that is என்ன வரும் சொல்லுங்க, f of minus x is equal to minus f of x அப்படின்னு வரும். f of minus x is equal to என்ன வரணும், minus f of x வரும். அதாவது f of x odd ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா இன்டகரல் மைனஸ் a to a f of x dx வந்து 0ன்னு வந்துருது. இதே வந்து இந்த வேல்யூ எப்படி வரலாம்னு பாத்தீங்கன்னா 2 times the integral 0 to a f of x dx. இது எப்போ வரும் பாத்தீங்கன்னா if f of x is even function, f of x is even function. even function என்னப்பா, f of minus x வந்து எப்படி இருக்கணும், plus f of x இருக்கணும். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நல்லா பாருங்க, இன்டகரல் மைனஸ் a to a f of x dx எப்படி எழுதலாம், 0ன்னு எழுதுவோம். எப்போ, if f of x is odd function. இது இன்டகரல் 0 to இது வந்து இன்டகரல் மைனஸ் a to a வந்து எப்படி எழுதுறோம், மைனஸ் a to a எப்படி எழுதுறோம், twice the integral 0 to a f of x dx ன்னு எழுதுறோம். இது வேணா எக்ஸாம்பிள் சொல்லி தரேன் பாருங்க. இப்போ வந்து சப்போஸ் நமக்கு f of x is equal to x ன்னு இருக்குன்னு வச்சுங்க. f of x equal to x இருக்குன்னா இப்போ கிராஃப் வரையலாம். கிராஃப் வரைஞ்சீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. f of x equal to x கிராஃப் இப்படி தானே வரும். இப்படி வரும்போது இங்க மைனஸ் a to பிளஸ் a போட்டா இங்க இந்த ஏரியா பாசிட்டிவ் ஏரியாவும் நெகட்டிவ் ஏரியாவும் ஈக்குவலா நாட் ஈக்குவலா, இந்த பாசிட்டிவ் ஏரியாவும் நெகட்டிவ் ஏரியா ஈக்குவலா நாட் ஈக்குவலா, அப்ப இந்த ஏரியா கேன்சல் ஆயிட்டு டோட்டல் ஏரியா 0 வந்துருதா, டோட்டல் ஏரியா 0 வருது. f of x equal to x னா இது ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா, இது ஆட் ஃபங்க்ஷன். ஏன்னா x க்கு மைனஸ் போட்டீங்கன்னா அப்ப f of minus x equal என்ன வந்துருது, மைனஸ் x ன்னு வருது. x ன்றது f of minus x is equal to minus of x ன்றது f of x ன்னு போட்டுருவோம். அப்ப வந்து f of minus x equal to minus f of x வந்துச்சுன்னா அது ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷனா இந்த மைனஸ் a to a வரும்போது கேன்சல் ஆயிட்டு 0 வந்துருக்கு, ஏரியா வந்து 0 வந்துருச்சு. இதே மாதிரி ஈவன் ஃபங்க்ஷன் பார்த்துருவோம். இப்போ f of x is equal to x ஸ்கொயர்னு வச்சுக்கீங்களேன். f of x equal to x ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ கிராஃப் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கப்பா. கிராஃப் வந்து நமக்கு கிராஃப் வந்து இந்த மாதிரி தான் பேரபோலா ஓப்பன் அப்வர்ட்னு வந்திருக்குமா, இப்படின்னு வந்திருக்கும். பேரபோலா ஓப்பன் அப்வர்ட்னு வந்திருக்கும். இப்போ இது வந்து என்ன பண்ணலாம், மைனஸ் a to இது பிளஸ் a ன்னு இருக்கும். மைனஸ் a to பிளஸ் a இருக்கும். இந்த கேஸ்ல ஏரியா சொல்லுங்கப்பா. இந்த மைனஸ் a to 0 வர ஏரியாவும் 0 to a வர இந்த ஏரியா, இந்த ரெண்டு ஏரியா ஈக்குவலா நாட் ஈக்குவலா, இந்த ரெண்டு ஏரியாவும் எபோவ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு ஏரியாவும் பாசிட்டிவ். அப்ப இந்த ரெண்டு ஏரியாவும் பாசிட்டிவ் ஈக்குவலா இருக்கு, சிமெட்ரியா இருக்கு, ஈக்குவலா இருக்கு. அப்ப சிமெட்ரி ஈக்குவலா இருக்குனால இது என்ன பண்ணிக்கலாம், இந்த ஏரியாவை மைனஸ் a to a இன்டகிரேட் பண்றது 0 to a இன்டகிரேட் பண்ணிட்டு f of x dx போட்டு ஏன்னா இந்த ஏரியா மட்டும் இன்டகிரேட் பண்ணி இந்த வேல்யூ கிடைச்ச போது இன்டு 2 போட்டா இது வந்தது இல்லையா, இது வந்தது. சோ twice the 0, அதாவது மைனஸ் a to a இன்டகிரேட் பண்றது twice the 0 to a f of x dx கொடுக்கும். எப்போ f of x ஈவனா இருந்ததா, அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் பாருங்க, f of minus x போடுங்க. x பிளேஸ்ல மைனஸ் x ன்னு போட்டீங்கன்னா மைனஸ் x ஹோல் ஸ்கொயர் பிளஸ் x ஸ்கொயர் வந்துருது. அப்ப f of minus x is equal to இந்த x ஸ்கொயர் தான f of x, that is equal to f of x ன்னு வந்துருச்சு. அப்படின்னா f of minus x equal to f of x ன்னு வந்துச்சுன்னா அது ஈவன் ஃபங்க்ஷன். அப்ப ஈவன் ஃபங்க்ஷன் நல்லா பாத்துக்கணும். எங்க இருந்தாலும் twice ஈவன் ஃபங்க்ஷன்னா 0 to a f of x dx ன்னு twice ன்னு எங்கேயுமே எழுதிருக்க முடியாது. அதாவது அந்த லிமிட் வந்து மைனஸ் a to a இருக்கும். இப்படி இருந்தாதான் இந்த மாதிரி எழுத முடியும். இங்க லிமிட் வேற மாதிரி இருந்துட்டு மைனஸ் a to a இல்லாம வேற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அப்பெல்லாம் எழுத முடியாது. சோ இந்த கண்டிஷன் மட்டும் தான். அதாவது ஃபங்க்ஷன் வந்து மைனஸ் a to a இருந்து
அப்போ வந்து ஃபங்க்ஷன் ஆடா இருந்தா அந்த இன்டகிரேஷன் இது 0, ஈவனா இருந்துச்சுன்னா அந்த இன்டகிரேஷன் டுவைஸ் தி இன்டகிரல் ஆஃப் 0 to a அப்படின்னு நம்ம எழுதணும் அப்படின்றது இதை ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகேப்பா, இது புரிஞ்சிருக்குன்னு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி, இதுலயே ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுங்க. ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கலாம், இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி 9 கூட வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து பாருங்க, இஃப் f of t is an odd function, நல்லா ஞாபகம், f of t is an odd function. சரிங்களா? odd function, then நல்லா பார்க்கணும், இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஜெனரலா பை ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சும்மா போட்டுட்டு இன்டகிரல் a to x ன்னு போட்டு f of t dt is an even function, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நல்லா பாருங்க, f of t is an odd function இருந்தா, then phi of x is equal to integral a to x f of t dt is an even function. இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது ப்ரூஃப் சொல்லி தரேன் பாருங்க. ப்ரூஃப் இது வந்து ப்ராப்பர்ட்டி 9 பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ணலாம், phi of x is equal என்ன சொல்லியிருக்கோம், integral a to x f of t dt இப்படி தானே சொல்லியிருக்கோம். ஓகே, சரி, இப்போ வந்து phi of -x போடுவோம். phi of -x போட்டா x பிளேஸ்ல என்ன பண்ணணும், x பிளேஸ்ல என்ன பண்ணணும், -x பண்ணணும். அப்போ phi of -x போட்டா என்ன வரும், a to -x f of t dt அப்படின்னு நம்ம எழுதிருக்கோம். இப்போ இது வரைக்கும் எழுதிருக்கோம். இப்போ என்ன பண்றோம்னா, லெட் சப்ஸ்டிட்யூட் t equal to -y போடுங்க. அதாவது இங்க phi of x equal to a to x f of t dt போட்டோம் இல்லையா, phi of -x என்னது, x பிளேஸ்ல மைனஸ் பண்ணணும், அதனால x பிளேஸ்ல மட்டும் -x பண்ணணும். இப்போ சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட் போறோம் பாருங்க, t equal to -y ன்னு போடுறேன். t equal to -y போட்டா இந்த ஃபங்க்ஷன் இதுதான், phi of -x இது இருக்கா, இது எழுதிட்டு is equal to integral, நல்லா கவனிங்க. இப்போ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. இந்த இங்க என்ன வரும் சொல்லுங்க, இந்த a வும் -x இருக்கு, கரெக்ட்டுங்களா? இப்போ இத வந்து நான் எழுதுறேன், கரெக்ட்டா தப்பா பாருங்க. இங்க வந்து எழுதுறது கரெக்ட்டா தப்பா பார்க்கணும் நீங்க. -a to +x f of -y dy அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது இங்க t க்கு வந்து a ன்னு போட்டோம்னா, t க்கு a போட்டா y க்கு வந்து, அதாவது இங்கே சப்ஸ்டிட் பண்ணி காமிச்சிருக்கலாம் உங்களுக்கு. எப்பவுமே அந்த வேரியபிள்ஸ் வேற வேரியபிள்ல மாத்தும் போது லிமிட்டும் மாத்தணும். t இங்க t க்கு தான் a to -x போட்டுருக்கோம். அப்ப t க்கு a ன்னு போட்டீங்கன்னா அப்போ -y = t வந்து -y தர -y = a வரும். அப்போ y = -a. அதனால தான் இங்க a இருக்கும், இங்க -a போட்டேன். அடுத்து t க்கு -x போறோம்னு வெச்சீங்க. அப்ப t க்கு வந்து -x போட்டீங்கன்னா t வந்து -y தர -y = -x ன்னு வந்துட்டு y = x ன்னு வந்துரும். அதனால தான் y க்கு இங்க x ன்னு போட்டுருக்கோம். அப்ப t = -y னா இத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்ப dt = -dy ன்னு வந்துருது. கரெக்ட்டா? அதனால தான் dt பிளேஸ்ல -dy ன்னு போட்டுருக்கேன் நான். சோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இந்த மைனஸ் இன்டு மைனஸ் இது என்ன போறோம், பிளஸ் ஆயிரும் இல்லையா? சோ இந்த மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிரும், இது மைனஸ் இன்டு இங்க f of -y போட்டோம்னா t = -y போடும். அதனால t க்கு வந்து -y சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகேப்பா. இப்போ வந்து பாருங்க, இப்போ என்ன பண்ணனும்னா இன்டகிரல் -a to x f of y dy அப்படின்னு எழுதிட்டேன். இது புரிஞ்சா உங்களுக்கு? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிப்பா. இப்போ இங்க என்ன வந்திருக்கு பாருங்க, -a to x f of y dy தான இருக்கு. இத நம்ம இப்படி எழுதலாமா பாருங்க. இது எப்படி எழுதுறேன்னா, இங்க ஓகே, இப்போ இப்படி எழுதலாம்னா -a to x இருக்கு இல்லையா, இத வந்து ஸ்ப்ளிட்டிங் லிமிட் போட்டு எழுதலாம் இல்லையா, ஸ்ப்ளிட்டிங் தி லிமிட். அப்ப ஸ்ப்ளிட்டிங் தி லிமிட் போட்டா -a to a f of y dy கரெக்ட்டா, பிளஸ் a to x f of y dy அப்படின்னு போட்டுக்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சா? இப்போ -a to f of y dy இது என்னது, f of t வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஆட் ஃபங்க்ஷன் தான சொல்லிட்டாங்க. அப்படினா இந்த வேல்யூ எவ்வளவு வரும் சொல்லுங்க. y பிளஸ்ல t போட்டுக்கலாம், டம்மி வேரியபிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லையா, y ஐ t ஆ மாத்திக்கலாம். அப்ப f of t is an odd function னா -a to a f of y dy என்ன போகும், இது வந்து 0 தான வரும். நம்ம இங்க போன ப்ராப்பர்ட்டில பார்த்தோம் இல்லையா,
ஆட் ஃபங்க்ஷன் f of x equal to அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். புரியுதா? இது 0 வருது அப்படின்னா இப்போ ஆன்சர் என்ன வந்துருது? இன்டகிரல் a to x f of y. இதுல y வேணா t போட்டுக்கலாம், f of t dt போட்டுக்கலாமா? இல்லைன்னா x கூட போட்டுக்கலாம். அது சரி, இதுதான் phi of x. கரெக்டா? அப்ப இது phi of x அப்படின்னு கிடைச்சிருச்சு. இது phi of minus x எடுத்துதானே phi of x வந்திருக்கு. நல்லா பாருங்க, phi of minus x தான் அப்படியே இன்டகிரேட் பண்ணிட்டே வந்தா நமக்கு phi of x வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ phi of minus x equal phi of x னா இது என்ன ஃபங்க்ஷன்? ஆட் ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷனா? ஈவன் ஃபங்க்ஷன் தானே. சோ அப்போ வந்து f of t is an odd function இருந்தா, f of t வந்து odd function இருந்தா, அப்போ phi of x is equal to integral a to x f of t dt இந்த மாதிரி இருந்தா இது வந்து என்ன வந்துரும் சொல்லுங்க? ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்றது நம்ம புரிஞ்சிருப்போம். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி பாருங்க, ப்ராப்பர்ட்டி 10 ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ப்ராப்பர்ட்டி 10ல இன்டகிரல் 0 to nt, t என்றது டைம் பீரியட் மாதிரி, into f of x dx is equal to இப்படி எழுதிக்கலாம், n times of 0 to t, n times of 0 to t f of x dx அப்படின்னு எடுத்துக்கிட்டு, where t is the period of the function and n belongs to integer. t வந்து period of the function, period of function அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ அப்படின்னா என்ன பண்ணணும்? period of the function என்ன அர்த்தம்? f of x plus t எப்படி எழுதிக்கலாம் சொல்லுங்கப்பா? f of x ன்னு எழுதிக்கலாம். கரெக்டா? சோ இது எப்படி புரிய வைக்கிறதுன்னா பாருங்க, சும்மா வந்து நம்ம ஒரு sin ஸ்கொயர் x ன்னு வச்சுக்கலாமா? sin ஸ்கொயர் x ன்னு சும்மா ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு, இப்போ வந்து கிராஃப் sin ஸ்கொயர் x கிராஃப் வரைஞ்சா இப்படி தானே போறோம்? இப்படி தானே வருது? இந்த மாதிரி தானே வரும், சோ ஆன் வருமா? இது பீரியட் வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்? பை வச்சுக்கலாம், 0 பை 2 பை 3 பை 4 பை அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ வந்து இது வந்து n டைம்ஸ் போயிட்டே இருக்கு, இந்த மாதிரி n டைம்ஸ் போயிட்டே இருக்குன்னா அப்போ n பை வரைக்கும் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். அப்படிதானே? n பை வரைக்கும் இன்டகிரேட் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி வராது. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? 0 to n பைன்னு போட்டிருக்கோம், sin ஸ்கொயர் x dx ன்னு போட்டிருந்தா, அப்போ ஒரே ஒரு ஏரியா, எல்லா ஏரியாவும் ஈக்குவலா தானே இருக்கு. அப்போ n டைம்ஸ் ஆஃப் ஒரு ஏரியா மட்டும் எடுத்துக்கலாம் இல்லையா? ஒரு ஏரியா 0 to பை sin ஸ்கொயர் x dx வந்திருக்கும். கரெக்டுங்களா? அதுதான் இங்க எழுதியிருக்கும். அப்போ n belongs to இன்டிஜரா இருந்துச்சுன்னா, t வந்து பீரியடா இருந்துச்சுன்னா, f of x plus t equal to f of x எப்படி இருந்துச்சுன்னா, அப்போ 0 to n பை வரைக்கும் வராது, அதாவது 0 to nt டைம் வராது. இன்டகிரேட் பண்றது, மொத்த ஏரியா கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணிடலாம்? n டைம்ஸ் ஆஃப் 0 to பை அப்படின்னு நமக்கு வந்துருது. ஒரு ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இந்த n போட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதானப்பா அது? ஓகே. இதுலயே வந்து அடிஷனல் ப்ராப்பர்ட்டி என்ன பாத்தீங்கன்னா, அடிஷனல் ப்ராப்பர்ட்டி 11 என்ன பார்க்கலாம்? இன்டகிரல் a to a plus nt அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, f of x dx is equal to என்ன வரும்? n integral 0 to t f of x dx தான் வந்துரும். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, இதுல இந்த கிராஃபை கொஞ்சம் ஸ்லைட் பண்ணிடலாம், ஷிஃப்ட் பண்ணிருங்க. கிராஃப் எப்படி வரைஞ்சிக்கீங்க? இப்படி வரைஞ்ச மாதிரி வச்சிருந்தீங்கன்னா sin ஸ்கொயர் x கிராஃபை இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். அதாவது இன்டகிரல் sin ஸ்கொயர் x தானே வரைஞ்சிருந்தோம், அது வரைக்கும் சம் மைனஸ் ஒரு π/3 டிகிரில இருந்து என்ன பண்ணா -π/3 டு n பை அப்படின்னு போட்டுக்கலாம், இப்படின்னு போட்டுக்கலாம். அப்படின்னு இந்த மாதிரி வரும்போது n பை வரைக்கும் வரணும்னா என்ன பண்ணணும்? n பை -π/3 வரைக்கும் வரணும். அப்படின்னா எது வரைக்கும் நம்ம ஏரியா எடுத்திருப்போம்? இது வரைக்கும் ஏரியா எடுத்திருப்போம். ஸோ இந்த பார்ட் ஏரியாவும் இந்த பார்ட் ஏரியாவும் கவர் ஆகிடும். அப்படி கவர் ஆயிருது இல்லையா? ஸோ அப்போ வந்து இது என்ன பண்ணலாம்? இன்டகிரல் n டைம்ஸ் ஆஃப் 0 to பை அப்படின்னு போடலாம், 0 to பை இன்ட்டு sin ஸ்கொயர் எக்ஸ்னு அப்படியே போட்டுக்கலாம். அப்போ வந்து இந்த கிராஃபை கொஞ்சம் இப்படி தள்ளினீங்கன்னா அதே தான் இருக்கும். ஏரியா, மொத்த ஏரியா மாறுமா? மாறாது. அதாவது இந்த கிராஃபை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்றீங்க, எதர் லெஃப்ட் சைட்ல ஷிஃப்ட் பண்றீங்க இல்ல ரைட் சைட்ல ஷிஃப்ட் பண்றீங்க. ரைட் சைட்ல ஷிஃப்ட் பண்ணா கூட அதே, ரைட் சைட்லனா கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி கிராஃப் எடுத்துக்கிறீங்க, இந்த மாதிரி வரைஞ்சிருக்கீங்க, இப்போ ஈஸியா புரிஞ்சிருக்கும். லெஃப்ட் சைடை விட இப்படி, இப்போ ரைட் சைட்ல ஷிஃப்ட் பண்ற மாதிரி. கரெக்டுங்களா? இப்போ ரைட் சைட்ல பண்ணியிருந்தா இங்க ஏல இருந்து வந்திருக்கும், இங்க a பிளஸ் n பை வரைக்கும் வந்துடும். அப்படிதானே? இது இங்க வந்து a பிளஸ் பை, இது a பிளஸ் 2 பை அப்படின்னு போயிருக்கும். அப்ப இந்த மொத்த ஏரியா தானே வேணும். இந்த மொத்த ஏரியா வேணும்னா ஒரு இந்த மொத்த ஏரியா தான் a டு a பிளஸ் n பை பண்ணியிருக்கீங்க. இது sin ஸ்கொயர் x மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் n டைம்ஸ் ஆஃப் இன்டகிரல் என்ன வந்திருக்கும் உங்களுக்கு? 0 டு பை பண்றதும் ஒன்னே தான், sin ஸ்கொயர் x. அதாவது ஷிஃப்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்துருச்சு இல்லையா? இந்த ஆன்சர் அதே ஆன்சர் தான் வந்திருக்கும் அப்படின்னு இந்த ப்ராப்பர்ட்டியில நம்ம புரிஞ்சுக்கணும்.